ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அனைவருக்கும் காலை வணக்கம். திஸ் இஸ் சிவாஜி. ஃப்ரெண்ட்ஸ், வீடியோ போகிறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன மெசேஜ் உங்களுக்கு ஷேர் பண்ண ட்ரை பண்ணுறேன். அதாவது நம்ம பார்த்திங்கன்னா இந்த 65,000 சப்ஸ்கிரைபர்ஸ் இருக்காங்க பேருக்கு தான். ஆனால் வியூஸ் பார்த்திங்க அப்படின்னா பெருசாக ஒன்றும் அந்த அளவுக்கு போகிறதில்ல. ரீசன் என்ன அப்படின்னா, நம்ம அந்த 700,000 பேர் இருப்பாங்க இல்லையா, ஸோ அதுக்குள்ளே தான் ஓடிட்டுருக்கு. ஸோ 65,000 பேர் சப்ஸ்கிரைபர்ஸ் இருந்தாலும் 1000 பேர் தான் ஆக்டிவில் இருக்காங்க. அப்போது மிச்சம் இருக்கிற 64,000 பேர் ஃபார்மாலிட்டிக்காக சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருக்காங்க. அப்போது என்னென்னா, இந்த யாருமே இல்லாத இடத்துல டீ கடையில் டீ போட நகதோ சேம் அதே தான். ஏன்னா நேற்று ஒரு நாள் நம்ம அப்டேட் பண்ணல, ஆனால் பெருசாக அந்தளவுக்கு வீடியோ ஏன் சார் வரல அப்படின்றவங்க பார்த்திங்கன்னா ஒரு 10-20 பேர் தான் கமெண்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் மிச்ச பேர் பார்த்திங்க அப்படின்னா வந்தாலும் பரவாயில்ல, வரலனாலும் பரவாயில்ல அப்படின்னு. அப்போது நம்ம வீடியோ போகிறது எந்த ஒரு பயன் இல்லை அப்படின்ற மாதிரி தான் நான் என்னுடைய திங்கிங்கில் இருக்கேன். ஆனால் நான் எனக்கு தெரிஞ்சு எல்லாம் நல்ல விஷயம் கொடுக்குற மாதிரி எனக்கு தெரியுது. ஆனால் மக்களுக்கு அது ஒன்றுமே இல்லை அப்படின்ற மாதிரி தான் அவங்களுக்கு தெரியுது. அப்போது எந்த டாப்பிக்கில் வீடியோ போட்டாலும் அவ்வளோதான், அவங்களுக்கு ஒரு சாய்ஸ் சொல்ல போகிறாங்க. இந்த மாதிரி இதில் இந்த டாபிக் வீடியோ போடுங்க ஏன்னா ஒருத்தர் 2 பேர் சொல்கிறதுனால ஒரு வீடியோ பண்ணுறது ஈஸியான விஷயம் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 3 மணி நேரம் 2 மணி நேரம் ஒரு வீடியோ எடிட் பண்ணி ரெக்கார்ட் பண்ணி அதை அப்லோட் பண்ணி அந்த அளவுக்கு எஃபர்ட் பண்ண சொல்ல இந்த 600 வியூஸ் 500 வியூஸ் அதெல்லாம் பத்தாது ஃப்ரெண்ட்ஸ். அது ஓகே, அதனால தான் உங்களுக்கு சொல்லியிருந்தேன் 75K சப்ஸ்கிரைபர்ஸ், அதாவது புதுசாக வர சப்ஸ்கிரைபர்ஸ்னால் அட்லீஸ்ட் அவங்க அடுத்த நெக்ஸ்ட் லெவலில் நம்ம சேனல் எடுத்து போகிறது ட்ரை பண்ணலாம். உங்களால் முடிஞ்சது நீங்கள் ரெகுலர் சப்ஸ்கிரைபர்ஸ் உங்களால் முடிஞ்சது என்ன பண்ணலான்னா, உங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக்காக இருக்கட்டும், இன்ஸ்டாகிராம் இருக்கட்டும், வேறு நீங்கள் சோஷியல் மீடியா யூஸ் பண்ணுறீங்கன்னா அதில் இந்த வீடியோ லிங்க்கை ஷேர் பண்ணிவிட்டால் கொஞ்சம் ஸ்ப்ரெட் ஆகும். நம்ம அப்படியே இருந்தோம் அப்படின்னா புதுசாக காம்படிஷன் நிறைய பேர் வருவாங்க. ஏன்னா இப்போ உள்ளதை சொல்லி பண்ணுறது ரொம்ப ரேரு. அவங்களுக்கு அந்த ஸ்வீட் அண்ட் சில விஷயத்த சொன்னோம் அப்படின்னா அவங்களுக்கு அட்ராக்ஷன் ஆகிறாங்க. இப்போ தினமும் இவ்வளோ சம்பாதிக்கலாம் அப்படின்னா அவங்களுக்கு அதில் பிடிச்சிருக்கு. இல்லை இதில் இருக்கிற நெகட்டிவ்லாம் இருக்குது, பார்த்து நடங்கப்பா அப்படின்னு சொன்னால் சேனல் பிடிக்காமல் போயிடுது. சிம்பிள் ரீசன், அவ்வளோதான். இப்போ இதே நான் அப்படி பண்ணலாம் இப்படி பண்ணலாம், என்னுடைய பிஎன்எல் பாருங்கள், நான் இவ்வளோ சம்பாதிக்கிறேன் அவ்வளோ சம்பாதிக்கிறேன், உங்களால் முடியும் அப்படின்னு ஒரு ஜோஷாக அப்படியே மோட்டிவேட்டாக பேசி இருக்கிறத மாதிரி கொண்டு போனால் நம்ம சேனல் அடுத்த லெவல் போகும். ஆனால் அது பாவம் ஃப்ரெண்ட்ஸ். அது எப்படின்னா, அவங்க என்னென்ன சுச்சுவேஷன்லேருந்து வருவாங்க, நிறைய பேர் பார்த்துட்டு வருவாங்க. இப்போ என்ன மாதிரி 1000 பேர் பார்த்துட்டு வந்திருப்பாங்க. அப்போ பார்க்க சொல்ல யார் ஒருத்தர் ஸ்வீட்டாக சொல்கிறாங்களோ அவங்க பிடிச்சி போயிட்டு அவங்கக்கிட்ட இருக்கிற பணத்தெல்லாம் தொலைச்சிடுவாங்க. ஆக்சுவலாக அது உண்மையாக பொய்யான்னு தெரிஞ்சுக்கிட்டு பண்ணால் பெட்டராக இருக்கும். அதை விட்டுட்டு நம்ம யாரோ சொல்கிறாங்க பார்த்து பிளைண்டாக பண்ணுறது தவறாக இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம சேனல் லிங்க்கை நிறைய பேருக்கு போய்ட்டு ஷேர் பண்ணி விடுங்க. அதாவது உங்களுடைய சோஷியல் மீடியாவில் நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா தொடர்ந்து ஒரு 10-20 நாளைக்கு ஷேர் பண்ணிகிட்டே இருங்க. ஆட்டோமேட்டிக்காக அது சோஷியல் மீடியாவில் ஸ்ப்ரெட் ஆகிடும். ஆனால் இல்லை அப்படின்னா இந்த சும்மா 500-600 வியூஸ் அப்படிதான் போயிட்டுருக்கோம். அந்த 100 லைக்ஸ். நான் லாஸ்ட் ஒரு வீடியோ போட்டிருந்தேன், இந்த ப்ரைஸ்-ஆக்ஷன் பரப்பது அப்படின்னு. சும்மா பேசிக்காக குட்டி சின்ன விஷயம் தான் ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு. அது பெருசாக அந்தளவுக்கு ரெஸ்பான்ஸ் கிடைக்கல. ஒரு 100-200 இல்லை 100 கூட லைக்ஸ் வரல நினைக்கிறேன். போய் பாருங்கள், தெரியும் உங்களுக்கு. ஸோ இந்த மாதிரி டைமில் இந்த மார்னிங் அப்டேட்டை எந்த அளவுக்கு கொண்டு போக போகிறோன்னு தெரியல. பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். திரும்ப இந்த வீடியோ இன்றைக்கி நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். இதுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட் வருதுன்னு பார்க்கலாம். இல்லை அப்படின்னா இதோட ஸ்டாப் பண்ணிவிட்டு நம்ம வேறு என்ன ஜனங்க என்ன பண்ணுறாங்க, மக்கள் என்ன எதிர்பார்க்குறாங்க அப்படின்றத நம்ம அதை பற்றி ஃபோக்கஸ் பண்ணலாம். ரைட்டுங்களா? ஏன்னா அந்த மார்னிங் அப்டேட் பெருசாக அந்தளவுக்கு ஆதரவு இருக்கிற மாதிரி தெரியல. சரி, Nifty 50 இப்போ என்ன சார் ஆகும், இப்போ என்ன லெவல் போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ என்னுடைய வியூவில் பார்த்தீங்கன்னா இங்கே இந்த லெவல் கட் ஆகிட்டு கீழே வரும் அப்படின்னு மக்கள் எதிர்பார்ப்பாங்க. ஓகே, அதாவது நல்லா கவனிங்க. மக்கள் என்ன எதிர்பார்ப்பாங்கன்றது நமக்கு ஆப்போசிட்டாக நம்ம டிசைட் பண்ணலாம். இது எல்லாருக்கும் தெரியுது, பேட்டர்ன் மாதிரி தெரியுது இந்த இடத்துல. ஸோ நெக்லைன் கட் ஆகிட்டு கீழே வரும் அப்படின்னு. இப்போது அந்த கீழே வரும்னு சொல்கிறாங்க இல்லையா, அந்த கீழே வந்ததுக்கப்புறமா இங்கேருந்து இந்த சப்போர்ட் எடுத்துகிட்டு இங்கேருந்து பிரேக் அவுட் நடந்தால் திரும்ப ஒரு ஹையரை ஃபார்மேஷன் பண்ணி இந்த 25,240 தொடுவதற்கான ஒரு வாய்ப்புகள் இருக்கிற மாதிரி என்னுடைய பிளானில் நான் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, சப்போஸ் இந்த இடத்துல டபிள்யூ பேட்டர்ன் கிடைக்கல, டேரெக்டாக ரெட் கலர் கேன் க்ளோசிங் கொடுக்குது, இங்கேயே ப்ரைஸ் அஸ்டண்ட் ஆகிட்டு நிற்குது கீழே, அதாவது இதுக்கு கீழே நிற்குதுன்னா அகைன் ஒரு பிரேக் டவுன் இந்த 24,920 சப்போர்ட் எடுக்கிறதுக்காக ப்ரைஸ் வரலாம். ஆனால் இந்த இடத்துல எந்த மாதிரி ரியாக்ட் பண்ணுன்னு பாருங்கள். அதுக்கு என்ன பண்ணலாம்னா, நீங்கள் சிம்பிளாக ப்ரைஸ் எங்கே ட்ராவல் ஆகுதுன்னு பாருங்கள். ப்ரைஸ் இங்கே ட்ராவல் ஆகுது, இதுக்கு மேலே ட்ராவல் அப்படின்னா நீங்கள் ஒரு அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணுங்கள். இதுக்கு கீழே க்ளோஸ் வச்சுட்டு இதுக்கு கீழே ட்ராவல் ஆகிட்டுக்குன்னா இங்கே டவுன் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வெரி சிம்பிள் மெத்தட் தான். ஓகே, இதில் நம்ம ஸ்கேல்பர் டெர்மினலில், அதாவது நீங்கள் இப்போ குயிக்காக பண்ணணும், ஏதாச்சும் ஒரு விஷயம் பார்க்கணும் ஸ்கேல்பர் டெர்மினல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இது ஸ்கேல்பர் டெர்மினல் தான். இதில் Nifty 50 ஆப்ஷன்ஸ் சார்ட் அதுவே நம்மளுடைய ஃபயர்ஸில் இருக்குது. உங்களுக்கு தெரியும், உங்கள் ஸ்கேல்பர் டெர்மினல் எங்கே இருக்குதுன்னு சர்ச் பண்ணிங்கன்னா தெரிஞ்சிடும்.
அப்போது இதில் நிஃப்டி பார்த்தீங்கன்னா 25,100 CE 25,200 PE ரெண்டு இருக்குது. இந்த கொஞ்சம் உத்து கவனிச்சிங்கன்னா தெரியும், இது வந்து மெயின் சார்ட் இது. ஓகே, மெயின் சார்ட்டு இந்த மாதிரி ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஆனால் இங்கே பார்த்திங்க அப்படின்னா இந்த புட் ஆப்ஷன் சார்ட்டில் லோ ஃபார்மேஷன் பண்ணி இது மாதிரி ட்ராவல் ஆகிட்டு இருக்குது. ஓகே, அப்போது இந்த லெஃப்ட்டில் கால் சார்ட் மட்டும் எம்பேட்டர்ன் ஆகிட்டு கிரியேட் ஆகி ரெடியாக நிற்குது. இதில் வந்து புட் ஆப்ஷனோட சார்ட் வந்து வேறு மாதிரி காமிக்குது. இதெல்லாம் வந்து ஆப்ஷன்ஸ் பையர்ஸ் வந்து வீக் ஆகிறதுக்கான காரணம். ஏன்னா இப்போ வந்து ரெசிஸ்டன்ஸாக இருக்குது, ஆனால் இங்கே வந்து டபிள்யூ பேட்டர்ன் இல்லை. இங்கே எம் பேட்டர்ன் இருக்குது, இங்கே டபிள்யூ பேட்டர்ன் இருக்கணும்ல. அப்போ என்ன வந்து ஆப்ஷன் ப்ரீமியம் கரெக்ட்னால இங்கே போய் லெக்கு கிரியேட் ஆகிருக்குது. ஆக்சுவலாக இங்கே கிரியேட் ஆகிடுச்சுன்னா நமக்கு வந்து இங்கே நெக்லைன் கட் ஆகிட்டு இங்கே ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். ஆனால் இங்கே கட் ஆகிட்டு இங்கே ட்ராவல் ஆகிறதுனால மார்க்கெட்னா அது இங்கேயே சஸ்டெண்ட் ஆகி நிற்குது. ஓகே, அப்போது திரும்ப வந்து மார்க்கெட் இப்படி போகிறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஏன்னா இங்கே மார்க்கெட் இங்கே லோயரில் ஃபார்மேஷன் பண்ணால் அகைன் லோயரில் ஃபார்மேஷன் பண்ணி மார்க்கெட்டை இந்த 80 டச் பண்ணுறதுக்கான சான்ஸ் இருக்கு இல்லையா. ஸோ மார்க்கெட் வந்து கீழே வரதுக்கான சான்சஸ் வந்து வெரி ஹை. ஓகே, மார்க்கெட் வந்து ஒரு வேளை இந்த இதுக்கு சப்போர்ட் எடுத்துகிட்டு மார்க்கெட் இந்த மாதிரி பேட்டர்ன் க்ரியேட் ஆகிடுச்சுன்னா மேபி இங்கே வந்து நீங்கள் ஒரு பையிங்கான வாய்ப்புகள் பார்க்கலாம். எப்போது மார்க்கெட் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக சப்போர்ட் எடுக்கணும். எப்போ நம்ம அகைன் செல்லிங் பண்ண வாய்ப்புகள் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வந்து மார்க்கெட் வந்து லோயரில் ஃபார்மேஷன் பண்ணி அகைன் கீழே வந்துச்சு அப்படின்னா ஓகே, அப்போது இது வந்து சக்ஸஸ்ஃபுல் ஆகும். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட்டு எல்லோரும் எம்பேட்டர்ன் ஓப்பனாக இருக்கிறதுனால மார்க்கெட் கொஞ்சம் கீழே வர மாதிரி வந்துட்டு எல்லாருக்கும் கொஞ்சம் லைட்டாக ஸ்வீட் காமிச்சிட்டு அதுக்கப்புறம் போகிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது தான் என்னுடைய பிளானில் நான் பண்ணி வச்சுருக்கேன். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம். மார்க்கெட் அல்டிமேட் நம்ம நினைக்கிற மாதிரிலாம் வந்து அந்தளவுக்கு ஈஸியால் வந்து கிடைக்காது. சான்சஸ் வெரி வேறு ஹை. இதுக்கு மேலே வந்து அப்பர் சைடுக்கான பிளான் பண்ணலாம், இதுக்கு கீழே வந்து டவுன் சைடுக்கான ஒரு பிளான் பண்ணலாம். ஓகேங்களா? சரி, இது வந்து நிஃப்டி 50ல் என்னோடய பிளானை நான் பண்ணி வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் நம்ம சென்செக்ஸ்லேயே பேங்க் நிஃப்டி பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியில் என்ன சார் பிளான் பண்ணி வச்சுருக்கீங்க அப்படின்னா, பேங்க் நிஃப்டி கூட இது வந்து ஒரு சப்போர்ட் ஏரியாவாக ஆக்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. இந்த 56,100 இருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த இடத்துல ஏன்னா உங்களுக்கு எல்லாம் வெளிப்படையாக தெரியுது, இது வந்து நெக்லைன் கட் ஆகிற மாதிரி உங்களுக்கு ஒரு இமேஜின் தெரியுது. அப்போ நெக்லைன் கட் ஆனால் கீழே வரும் மார்க்கெட்டு, கீழே வந்து மார்க்கெட் சஸ்டெண்ட் ஆகி நிற்கும். சஸ்டெண்ட் ஆகி நிற்கிற ஒரு அப்பர் சைடுக்கான ஒரு பிளானை நம்ம பண்ணலாம். ஆனால் இதுக்கு கீழே க்ளோசிங் கொடுத்துட்டு இங்கேயே சஸ்டெண்ட் ஆகி நிற்குது அப்படின்ட்டு பண்ணால் அகைன் டவுன் சைடுக்கான பிளான் கீழே 55,600 வந்து ஒரு சப்போர்ட் லெவலில் ட்ராவல் பண்ணலாம். ஓகே, ஆனால் மார்க்கெட்டு இந்த ஏரியா ரொம்ப இம்பார்ட்டன்ட். இங்கே என்ன மாதிரி ரியாக்ட் பண்ணுற கேனல்ஸ் வந்து இந்த இடத்துல என்ன மாதிரி இப்படியே நிற்குதா, இல்லை கொஞ்சம் சாலிட் க்ளோசிங் கொடுத்து கீழே வருதா, ட்ரை பண்ணுதா அப்படின்றத பார்க்கணும். ஏன்னா எல்லா நாளும் வந்து அப்படியே கண்டினியூவாக ரேலி கொடுத்துட்டே போவோம் அப்படின்னு இல்லை. ரேலி திரும்ப உள்ளே வரும். இதுக்கு மேலே வந்துச்சுன்னா நம்ம ஒரு கான்ஃபிடன்ஸ் கொடுக்கலாம். இல்லை இதுக்கு கீழே இருக்குது அப்படின்னா டவுன் சைடுக்கான பிளான் அகைன் 55,700 to 55,600 ஏரியா, இந்த ஏரியாவுக்கு வரதுக்கான ஒரு வாய்ப்புகள் இருக்குது. ஓகே, ஸோ இது வந்து நிஃப்டி பேங்க்குடைய என்னுடைய வியூஸை உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். இது வந்து சென்செக்ஸோடைய சார்ட் பார்த்திங்க அப்படின்னா இது வந்து சப்போர்ட் ஏரியா கிட்ட வந்து அந்த நெக்லைனு ஃபார்ம் ஆச்சு. அகைன் வந்து இதை ஹையை பிரேக் பண்ணிச்சு, அகைன் இந்த லோவும் பிரேக் பண்ணிக்கு. ஸோ இந்த ஏரியா பார்த்திங்கன்னா இதோட ஹையை பிரேக் பண்ணி சஸ்டெண்ட் ஆகலை, இதோட லோவை பிரேக்கிங் சஸ்டெண்ட் ஆகலை. அப்போ கொஞ்சம் இதில் எக்ஸ்டென்ஷன் பண்ணிங்கன்னா இந்த ஏரியா பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ரூஷியல் ஏரியா. இந்த 82,000 பார்த்திங்கன்னா கொஞ்சம் டஃப்பான ஏரியா ஒரு டெசிஷன் எடுக்கிறதுக்கு. அப்போ என்ன பண்ணணும்னா இது வந்து ரெசிஸ்டன்ஸாக ஃபார்ம் ஆகிட்டு இங்கே வந்து டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் ஆகிடுச்சு அப்படின்னா நீங்கள் வந்து அகைன் ஒரு அப்சைடுக்கான பிளான் பண்ணி 82,500 தொடுவதற்கான ஒரு வாய்ப்புகளை நீங்கள் பார்த்துக்கலாம். ஓகே, ஆனால் இந்த இடத்துல டபிள்யூ பேட்டர்ன் கிரியேட் பண்ணல, அகைன் வந்து ஒரு பேட்டர்ன் மாதிரியோ பேட்டர்ன் கிரியேட் டவுன் சைடுக்கான பிளான் அப்படின்னா நீங்கள் வந்து இந்த 81,700 நீங்கள் ஒரு சப்போர்ட் லெவலாக கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், இந்த மாதிரி சின்ன சின்ன தகவல்கள் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா சேனலில் சப்போர்ட் பண்ணுங்கள். முடிஞ்ச அளவுக்கு உங்களுடைய சோஷியல் மீடியாவில் ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம் இதில் லிங்க்கை வந்து டெய்லி ஒரு 2 டைம் 3 டைம் ஷேர் பண்ணிக்கிட்டே வந்தீங்கன்னா அப்போ என்ன ஆகும்னா அதுவும் வந்து உங்களுக்கு அல்காரிதம் வந்து க்ளீனாக காமிக்கும். ஸோ யார் இந்த வீடியோ போய் ரீச் ஆகுது அப்படின்னு. ஆனால் இல்லை அப்படின்றப்போ கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். எனக்கு வீடியோ அப்லோடு ரொம்ப நாளுக்கு அப்புறமா பார்த்திங்கன்னா ஒரு மோட்டிவேஷன் இல்லை. இன்னும் அந்த 65 அப்படியே ரொம்ப நாளாக வந்து 65,000 சப்ஸ்கிரைபர் தான் இருக்காங்க. இன்னும் 75 வந்து ரீச் ஆகலை. சரி, ரீசன் என்னென்னா மேபி நியூ ஜென்ரேஷன் வந்து வேறு மாதிரி திங்க் பண்ணலாம், அதனாலே இருக்கலாம். அல்லது எதுக்கும் நீங்கள் வந்து சோஷியல் மீடியா ஸ்ப்ரெட் பண்ணி விடுங்க, பார்க்கலாம் அதுக்கு எந்த மாதிரி ரியாக்ட் வருது அப்படின்னு. ஓகே, சரி ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்த வீடியோ சந்திக்கலாம். தேங்க்யூ.